நாடாளுமன்ற தலைவர்கள்ல மிக முக்கியமா நம்ம பாக்குறது என்னதுன்னா கொறடா. கொறடானா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அவைத்தலைவரா இருந்த பிரதமரா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், அது இந்திய அரசியலமைப்பு மற்றும் லோக்சபாவுடைய விதிகள்ல சொல்லப்படல. ஆனா அதே நேரத்துல நாடாளுமன்ற சட்டத்துல சொல்லப்பட்டிருந்து. இந்த கொறடா அப்படிங்கிற அமைப்பு இந்திய அரசியலமைப்பிலோ அல்லது மக்களவை விதிமுறைகளிலோ அல்லது நாடாளுமன்ற சட்டம் எங்கேயும் சொல்லப்படல. அப்ப இது எங்க இருந்துதான் எடுத்தாங்க? நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்துல பல நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளின் மூலமாக இந்த அமைப்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இப்போ இவருடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சினா என்ன? இந்தியாவுல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தங்களுக்கான தனி கொறடாவை நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல மிக முக்கியமானது. அது அரசியல் கட்சி சார்ந்தது. அது ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், அல்லது சிறிய கட்சிகளா இருக்கலாம். அந்த கொறடா எப்படி அந்த கட்சி பணியை பண்றாரு நாடாளுமன்றத்துல அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உதவி. இவர் என்ன யாருக்கு உதவி பண்றாரு அப்படின்னா, நான் சொன்னேன் மக்களவையில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்களவையில யாரு இருப்பா? பிரைம் மினிஸ்டர் அவைத்தலைவரா இருப்பாரு. அல்லது அவர் நியமனம் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவைத்தலைவரா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருப்பாரு. அவருக்கு உதவி புரிகிறது இவருடைய மிக முக்கியமான ஒரு வேலை. அடுத்து வருகை. நாடாளுமன்றத்துல அந்தந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய வருகையை பதிவு பண்றது இவருடைய மிக முக்கியமான ஒரு வேலை. ஆதரவு. என்ன ஆதரவு அப்படின்னா இவர் நாடாளுமன்றத்துல திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. இந்த ரெசல்யூஷன்ல சில கட்சிகள் எதிர்ப்பாங்க, சில கட்சிகள் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த ஆதரவு அல்லது எதிர்ப்புல மொத்த உறுப்பினர்களுடைய ஆதரவை வாங்குறது இந்த கொறடாவினுடைய மிக முக்கியமான பணி. அடுத்து நடத்தை. உறுப்பினர்களுடைய நடத்தையை ஒழுங்குமுறைப்படுத்துவாரு. ஆலோசனை. உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. இவருடைய ஆலோசனையை மீறியோ அல்லது இவர் கொடுக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள்ல ஏதாவது நடத்தை மீறல்கள் பண்ணாலோ இவர் அந்த உறுப்பினர்கள் மீது எந்த விதமான கடுமையான ஆக்ஷன் எடுப்பாரு. கடுமையான நடவடிக்கை மேல எடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கு. இதுதான் கொறடா. முக்கியமா கொறடாவுடைய பங்கு நாடாளுமன்றத்துல உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்தி அவருடைய வருகையை பதிவு பண்றது. நன்றி.